ஹாய், வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வாழை மரத்தில் இருந்து வீட்டில் இருக்கிற வாழை மரமே தான். அதிலேருந்து காய் வந்துடுச்சுன்னா, கொலை வந்துடுச்சுன்னா, முத்துனதுக்கப்புறம் அதை வெட்டி அந்த மரத்தை வெட்டி போடுவாங்க. அதுக்குள்ளார கிழிச்சி அந்த தண்டு எடுப்பாங்க. அந்த தண்டு இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நான் மேலே அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது அடித்தண்டு அரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு கத்தியாலெல்லாம் கட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாகவே நாராக தான் இருக்கும். அதை இப்படி ரவுண்டாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி அந்த நாரை அப்படியே அதுலேருந்து தனித்தனியாக எடுக்கணும். இன்னும் நிறைய நார் வரும். அடித்தண்டு தான் ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டோன் இருக்கிறவங்க, இல்லாத கல் இருக்கிறவங்க, சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க, அவங்களாம் வாழைத்தண்டு சாப்பிட்டா உடனே சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் வாழைத்தண்டு கண்டிப்பாக ஆண்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். வாங்க, இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போவும் அந்த நார் இருக்குது பாருங்கள். வாழைத்தண்டு மேல் வாழைத்தண்டில் அவ்வளோவா அது இருக்காது நார். அடி வாழைத்தண்டு ஃபுல்லாகவே நாராக தான் இருக்கும். அது நம்ம இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு தான் வைக்கணும். இந்த வாழைத்தண்டு அப்படியே வைக்கக்கூடாது, தண்ணியில் போட்டு வைக்கணும். ஏன்னா அது கலர் மாறிடும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி ஆகிடும் ஒயிட் கலர்லேருந்து. அதனால நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே குக்கரில் பருப்பு. இப்போ இதுக்கு நான் இந்த வாழைத்தண்டுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன். அந்த பருப்பு, வாழைத்தண்டு, மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். பாருங்கள், இது பாருங்கள், ஃபுல்லாக நாராகவே தான் இருக்குது. அவ்வளோ எடுத்தும் நாராகவே இருக்குது. அந்த நார் கூட நம்ம கையில் அப்படியே சுற்றி கட் பண்ணும்போது சுற்றி வச்சு அதை காய வச்சு விளக்கு கூட ஏற்றலாம். வாழைத்தண்டு நாரில் நல்லா விளக்கு எரியும். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு அந்த வாழைத்தண்டை இப்படி நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அந்த நார் தனியாக நம்ம அந்த குச்சியில் மாட்டிட்டு சுற்றி வரும். அப்படியே எல்லா நாரையும் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்படி காட்டு அந்த ஒரு எவ்வளோ நார் வருது பாருங்கள். இல்லைன்னா சாப்பிடும்போது நமக்கு நார் மட்டும் தனியாக வாயில் படும், சக்கை மாதிரி இருக்கும். அதனால் அந்த நாரை நம்ம எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது அடித்தண்டுன்றதால அதோட நார் நிறையா இருக்கிறதால கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம். பாருங்கள், எவ்வளோ நார் வருது பாருங்கள். இந்த நாரை எடுத்து கூட காய வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், குக்கரில் போட்டு வச்சாச்சு. போட்டுட்டு துவரம்பருப்பு போட்டுக்கிறவங்க துவரம்பருப்பு போடலாம், இல்லைன்னா பைத்தம்பருப்பு வேணும்னாலும் சிறு பருப்பு அந்த பருப்பு போட்டுக்கலாம். சிறு பருப்பு இல்லைன்னா எது வேணுமோ போட்டுட்டு அது கூட மஞ்சள் தூள், உப்பு, நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா குக்கரில் விட்டு தண்ணி கூட நிறைய ஊற்ற தேவையில்ல. தண்டுலேருந்தே ஏற்கனவே தண்ணி வரும். அதனால் சும்மா தண்டு நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா இப்போ தான் பாருங்கள், கொஞ்சமாக தான் ஒரு 1/4 பங்கு தான் ஊற்றிருக்கேன். தண்டை விட தண்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு கீழே 1/4 பங்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி குக்கர் போட்டு ஒரு 2-3 விசில் நல்லா விட்டுடுறோம். அடி தண்டுன்றதால ஒரு 4-5 விசிலே விடலாம். அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் 2 போட்டுடலாம். பச்சை மிளகாய் பாருங்கள் நிறையா வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா தாளிக்கிறதுக்காக தான். இது வேறு ஒன்றும் இல்லை. நல்லா வதக்கிட்டு அந்த குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, மேல் தண்டாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். இது அடி தண்டுன்றதால ஒரு 4-5 விசிலாவது விடணும். அப்போ தான் நல்லா வேகிறதுக்கு. அது நாராக அதிகமாக நாராக இருக்கிறதால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் 4-5 விசில் விடலாம். அதுக்குள்ளே இதை வதக்கி அந்த குக்கரில் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது பண்ணி வேக வச்சுருக்கோம் இல்லையா, தண்டு, பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். இதை எடுத்து பாருங்கள், தண்ணியே இல்லை, கரெக்டாக அப்படியே ஒரு கூட்டு அளவுக்கு கரெக்டாக இருக்கு பாருங்கள். இந்த தாளிச்சதோடு சேர்த்து ஒரு அப்படியே வதக்கிடணும். வதக்கிட்டால் வாழைத்தண்டு கூட்டு பொரியல் ரெடி ஆகிடும்.
இது சாதத்தோட சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்டு வந்து வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்ணும். நீங்களும் இந்த மாதிரி வாழைத்தண்டு எப்படி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அந்த தண்ணி லைட்டாக சுண்டி வந்துடுச்சு. தண்டு ரெடி ஆச்சு. இது அடுப்பில் சமைக்கிறதால அந்த வேகமாக எரியுது இல்லையா, நல்லா போக அப்படி வருது. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே இழுத்துடுச்சு. இது வாழைத்தண்டு கூட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு கூட்டு பொரியல் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். தேங்க்யூ.